இந்த கிளாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய பெரிய இரிட்டேஷன் என்ன தெரியுமா? இம்பார்ட்டண்டா ஒரு டாஸ்கோ இல்ல ஒரு கோடிங் செஷனோ போயிட்டு இருக்கும்போது தான் யூ ஹேவ் ஹிட் யுவர் செஷன் லிமிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் முன்னாடி வந்து நிற்கும். ஏன் உங்களுடைய செஷன் லிமிட் சீக்கிரமா முடியுது அண்ட் உங்களுடைய டோக்கன் சீக்கிரமாவும் காலி ஆயிடுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, கிளாட்ல நீங்க முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கான்வர்சேஷன்ஸ், அப்லோடட் ஃபைல்ஸ், டூல் அவுட்புட்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஸ்கிரீன்ஷாட்ஸ் இது எல்லாமே கான்டெக்ஸ்ட் விண்டோல ஒரு கான்டெக்ஸ்டா லோட் ஆயிருக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட் ஜாஸ்தி ஆகும்போது எவ்ரி நியூ மெசேஜுக்கும் கிளாட் ப்ராசஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனும் ஜாஸ்தி ஆகும். ஸோ இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால டோக்கன்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா கன்சியூம் ஆகும். டோக்கன்ஸ் ஃபாஸ்டா கன்சியூம் ஆனா யூசேஜ் லிமிட்ஸும் சீக்கிரமா ஹிட் ஆகும். பட் இங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் இருக்கு. மோர் கான்டெக்ஸ்ட் டசன்ட் மீன் யூ வில் கெட் பெட்டர் அவுட்புட். மோர் irrelevant கான்டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஏஐக்கு இம்பார்ட்டன்ட் சிக்னலை விட நாய்ஸ் தான் ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதனால உங்களுடைய அவுட்புட் குவாலிட்டி கூட ரொம்பவே வேர்ஸ்டா இருக்க சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஏஐ ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர், ஏஐ இன்ஜினியர்ஸ், எல்எல்எம் இன்ஜினியர்ஸ், ஏஐ ஒர்க்ஃப்ளோ கன்சல்டன்ட், ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், ஏஐ ஏஜென்ட் பில்டர் இந்த மாதிரி ரோல்ஸ்ல ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு ஸ்கில் ரொம்ப அன்அவாய்டபிளா தேவைப்படுது. அதுதான் இந்த டோக்கன்ஸை எஃபிஷியன்ட்டா ஸ்பெண்ட் பண்றது, கான்டெக்ஸ்ட ரொம்ப கிளீனா மேனேஜ் பண்றது, காஸ்டையும் ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது. இதுக்கு பேரு தான் தி டோக்கன் ஆப்டிமைசேஷன். சோ இந்த வீடியோல இந்த டோக்கன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸை பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எல்லாருமே கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான். Hi everyone, welcome you all to this session. ஸோ இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம். நீங்கள் கிளாடில் நிறைய சேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யூஆர் அவுட் ஆஃப் எக்ஸ்ட்ரா யூசேஜ், யுவர் லிமிட் ரீசெட்ஸ் அண்ட் 11 AM அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் எதுக்கு வருது? ஏன்னா நம்மளோட டோக்கன்ஸ் அங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த டோக்கன்ஸ்னால் என்ன, இதை பற்றி தான் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாட் டோக்கன் ஆப்டிமைசேஷன் இந்த வீடியோக்கான டாபிக் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான அஜெண்டா என்ன நம்ம பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் இஸ் டோக்கன். ஃபர்ஸ்ட் டோக்கன்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் டோக்கன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் தென் வை எவ்ரி டோக்கன் மேட்டர்ஸ், ஏன் எல்லா டோக்கன்ஸ் ரொம்ப முக்கியம், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் 4 மெயின் லீவர்ஸ், இந்த 4 விஷயம் தெரிஞ்சால் டோக்கன்ஸை சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் டேக் அவே பாயிண்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட அஜெண்டா. Okay, first, ஒரு டோக்கன்னா என்ன? A token is a small piece of text, usually about 3 to 4 characters or roughly 3/4 of a word. ஒரு வேர்டில் ஒரு 3-4 கேரக்டர் சேர்ந்தா அது ஒரு டோக்கன் சொல்லுவாங்க. இன்னும் புரியறதுக்காக எக்ஸாம்பிள், இங்கே ஹலோ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த ஹலோ வேர்டு ஒரு டோக்கன். ஏன்னா இதில் வந்து ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குதா. ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ் சேர்ந்தா ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு வேர்டு ஒரு டோக்கன் கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, அந்த ப்ராம்ப்டில் ஈச் வேர்டு ஒரு டோக்கன் கிடையாது. இல்லை அந்த கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் ஒரு டோக்கன்னா கிடையாது. அந்த ப்ராம்ப்டில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் பொறுத்து தான் டோக்கன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 to 5 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டோக்கன் மாதிரி அப்ராக்சிமேட்லி இது ஒரு டோக்கன். அந்த இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஆப்டிமைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து 10-12 கேரக்டர்ஸ் இருக்குதா, இங்கே வந்து அப்ராக்சிமேட்லி 2 டோக்கன்ஸ் அப்படின்னு இருக்குது. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் ஹோல் சென்டென்ஸ், இது பார்த்தீங்கன்னா 9 டோக்கன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ப்ராம்ப்ட், இந்த மாதிரி தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுப்போம், என்டையராக ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம். அதில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ்க்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சென்டென்ஸில் 9 டோக்கன்ஸ் இருக்குது, அப்ராக்சிமேட்லி 9 டோக்கன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் சேர்ந்தா நமக்கு டோக்கன்ஸ் உருவாது. ஸோ இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருமே வீட்டில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு பில் எப்படி ஜென்ரேட் ஆகுது, பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் யூனிட் யூஸ்ட். ஸோ நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோம், ஃபேன் யூஸ் பண்ணுறோம், ஏசி யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்மளும் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு அவுட்புட்டும் அது கொடுக்குது. இங்கே எல்லாமே என்ன ஆகுதுன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம் ஆகுது. இது வந்து பவர் கன்சியூம் ஆகுதுல, இது வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குல்ல, அதுதான் டோக்கன்ஸ். ஸோ அந்த டோக்கன்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுதோ, எவ்வளோ யூனிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில் கட்ட வேண்டியது, இபி பில் கட்ட வேண்டியது வரும். அதே மாதிரி இங்கே எவ்வளோ டோக்கன்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ டோக்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பில் கட்ட வேண்டியது வரும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இந்த டோக்கன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டோக்கன்ஸ் ஏன் மேட்டர்ஸ், ஏன் இப்போ டோக்கன்ஸ் உருவாச்சு, சரி இந்த டோக்கன்ஸ் ஏன் முக்கியம், அதை பற்றி நெக்ஸ்ட்ல பேசலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ProIT Bridge மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. Why every token matters? Anthropic builds you based on tokens. That's the matter running in background of every Claude call. ஸோ ஆந்த்ராபிக் நம்ம எப்படி பில்ட் பண்ணது பேஸ்ட் ஆன் தி டோக்கன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணுறோம், பவர் கன்சியூம் பண்ணுறோம்ல, பேஸ்ட் ஆன் தி யூனிட்ஸ் இபி நமக்கு பில்ட் பண்ணுறாங்க, டிஎன்இபி நமக்கு பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆந்த்ராபிக் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டோக்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ஒரு $20 பிளான் ப்ரோ பிளான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், ஒரு $100 பே பண்ணி மேக்ஸ் பிளான்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த $100 டோக்கன்ஸ் நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த லிமிட் ரீச் அப்படின்ற மாதிரி நமக்கு வார்னிங் வருது. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா யூசேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிளாடே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா யூசேஜ் எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த டோக்கன்ஸ்லேருந்து பில் ஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா யூசேஜ்க்கு நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் காஸ்ட், மோர் டோக்கன்ஸ் மீன்ஸ் மோர் டாலர்ஸ் பர் ரிக்வெஸ்ட். டோக்கன்ஸ் அதிகமாகும் போது காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் ஸ்பீட், இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். டோக்கன்ஸ் அதிகமாச்சுன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஸ்பீடும் கம்மியாக தான் இருக்கும். மற்றவங்க சொல்லியிருக்காங்க மோர் டோக்கன்ஸ் மீன்ஸ் ஸ்லோவர் ரெஸ்பான்சஸ் ஃபார் தி யூசர்ஸ். இது நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், பட் இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் ரொம்ப முக்கியம். டோக்கன்ஸ் அதிகமாகும் போது காஸ்ட்டும் அதிகமாகும், அதே நேரத்தில் ஸ்பீட் ரொம்ப கம்மியாகும். இன்னொரு விஷயம் கூட இருக்குது, அது என்னதுன்னா கெப்பாசிட்டி. நிறைய டோக்கன்ஸ் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட்கான கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாயிரும். நீங்கள் ஒரு ரூம்குள்ளே நிறைய பொருள் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த பொருள் உள்ளே ஏற்ற முடியாதுல்ல, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் நிறைய டோக்கன்ஸ் யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் கொடுக்க வேண்டிய ப்ராம்ஸ் இல்லை நெக்ஸ்ட்கான அவுட்புட்ஸ் இதெல்லாமே ரொம்ப கம்மியாயிரும், அந்த கெப்பாசிட்டியும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இதனால தான் எவ்ரி டோக்கன்ஸ் முக்கியம். இப்போ எப்படி இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு 4 ஸ்டெப் சொல்லித்தரேன். அது என்னன்னா தி 4 மெயின் லீவர்ஸ். அந்த 4 லீவர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிசைன், ப்ராம்ப்ட் கேஷிங், மாடல் செலெக்ஷன், அவுட்புட் டிசிப்ளின். இந்த 4 விஷயத்தையும் இதை கண்ட்ரோல் பண்ணி இதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டோக்கன்ஸ் கண்டிப்பாக கம்மியாக யூஸ் பண்ண முடியும். டோக்கன் ஆப்டிமைசேஷன் இதை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ இந்த 4 விஷயத்தை எப்படி நம்ம மாஸ்டர் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராம்ப்ட் டிசைன், த சிங்கிள் பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வேஸ்ட். இது தான் நம்ம டோக்கன்ஸ் வேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ராம்ப்ட் டிசைன். நமக்கு தேவையில்லாத ப்ராம்ப்ட்ஸ் அண்ட் தென் ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், டூப்ளிகேட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ட்ரக்சர் புவராக பண்ணுறோம்ல, இதெல்லாமே தான் இந்த ப்ராம்ப்ட் டிசைனுக்குள்ளே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டைட்டனிங் த வேர்டிங்ஸ். இது தான் ஃபர்ஸ்ட் காரணம். ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு பேட் ப்ராம்ப்ட், Hello Claude, I hope you are doing well today. I would like you to kindly help me generate a summary of following documents in a detailed manner. இப்போ ஹலோ Claude, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்கணுமா? Claude நல்லா விசாரிக்கிறது நமக்கு முக்கியமா? Claude நல்லா விசாரிக்கிறத விட்டுட்டு பெட்டர் ப்ராம்ப்ட் எப்படி இருக்குன்னா summarize this document in 5 bullet points அப்படின்ற இந்த ஒரு லைன் போதும். ஸோ இங்கே ப்ராம்ப்டை சின்னதாக கொடுக்குறோன்றது அது முக்கியம் கிடையாது, பட் நமக்கு தேவையான கான்டெக்ஸ்ட்டை சிம்பிளாக கொடுத்துட்டோம். இங்கே இவ்வளோ பெரிய விஷயம், ஹலோ Claude, hope you are doing well today. ஸோ இதெல்லாம் unnecessary things, டைட்டனிங் த வேர்டு. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் இதை ரிமூவ் பண்ணாலே நமக்கு இந்த மாதிரி சம்மரைஸ் த டாக்குமெண்ட் 5 bullet points அப்படின்ற மாதிரி கொடுத்தாலே இப்போது இந்த ப்ராம்ப்ட்டுக்கும் நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி அவுட்புட் இந்த சின்ன ப்ராம்ப்ட்டுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், Claudeட்ட தேவையில்லாத விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறம் Claude தேவையில்லாத விஷயத்தை நமக்கு பதில் சொல்லி அங்கேயுமே நமக்கு டோக்கன் வேஸ்ட் ஆகும். ஸோ டோக்கன் நம்ம கொடுக்குறோம், ப்ராம்ப்ட் கொடுக்குறோம்ல, அங்கே மட்டும் டோக்கன் வேஸ்ட் ஆக கிடையாது. ப்ராம்ப்ட் கொடுக்கும் போது இந்த தேவையில்லாத வேர்ட்ஸில் டோக்கன்ஸ் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி அவுட்புட் நமக்கு காமிக்கும் போது அந்த இடத்துல தேவையில்லாமல் நம்மகிட்ட பேசுச்சுன்னா, தேவையில்லாமல் கேன்சர்ஸ் கொடுத்துச்சுன்னா அதுவுமே டோக்கன் வேஸ்ட் தான். ஸோ வேர்ட்ஸை நீங்கள் டைட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்க, சேயிங் தேங்க்யூ டு AI கம்ஸ் வித் செவரல் ஹிடன் ட்ராபேக்ஸ். இட் வேஸ்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், காஸ்ட் டெவலப்பர்ஸ் மில்லியன்ஸ் இன் சர்வர் ஃபீஸ், கேன் மேக் தி AI லெஸ் அக்யூரேட். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் போடுறீங்களா, இதனாலேயே நேச்சுரல் ரிசோர்ஸ் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, சர்வர் ஃபீஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது, அண்ட் தென் அவுட்புட்லேயே நமக்கு எவ்வளோ அக்யூரேட்டான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதனால் ஏஐஸ்ட்டை போய் நீங்கள் தேங்க்யூ, சாரி, ப்ளீஸ் இந்த மாதிரி சொல்கிறத விட்டுட்டு அதை மனுஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மனுஷன் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும், ஏஐ கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. ஏஐக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க, தேவையான அவுட்புட் உங்களுக்கு இருக்கும், அதை வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பட் மனுஷன்ட்ட, ஹியூமன்ட்ட இந்த மாதிரி ஹியூமன் டச் வச்சுக்கோங்க, அது தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டைட்டனிங் த வேர்ட்ஸ். செகண்ட் விஷயம் என்னென்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ரிமூவ் டூப்ளிகேட்ஸில் பேட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும், யூஸ் மாடர்ன் UI,
மேக் த யூஐ மாடர்ன், என்ஷோர் த டிசைன் லுக்ஸ் லைக் மாடர்ன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக். எத்தனை மாடர்ன், எதுக்கு இவ்வளோ மாடர்ன்? அது கீழே கிரியேட் அ மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் யூஐ அப்படின்னு கொடுத்தாலே ஏஐ சூப்பராக இதை புரிஞ்சுக்கிறோம். இத்தனை மாடர்ன் கொடுத்துட்டு திருப்பியும் ஏஐ எந்த மாடர்ன் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்கும். அதனால கிரியேட் அ மாடர்ன் ஃபியூச்சரிஸ்டிக் வே அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வேணா நீங்கள் இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு லைன் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ராம்ப்ட் பண்ணுறது எப்படின்றது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரில் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியருக்குள்ள அதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்டெக்ஸ்ட் முக்கியம், கான்டெக்ஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கொடுங்க. பட் அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள அந்த ப்ராம்ப்ஸை இந்த மாதிரி டீசெண்டாக வச்சுக்கோங்க. ரிப்பீட்டட் வேர்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் திங். அண்ட் தென் தேர்ட் திங் என்னன்னா, யூஸ் ஸ்ட்ரக்சர் நாட் ப்ரோஸ். ஸோ இது வந்து நிறைய வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். பேட் ப்ராம்ப்ட், ஐ நீட் அ வெப்சைட் வேர் யூசர் கேன் அப்லோட் ரெஸ்யூம்ஸ் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஷுட் அனலைஸ் த ரெஸ்யூம். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராம்ப்ட் ஒரு பேராகிராஃபாக நீங்கள் கொடுக்கறது பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக கொடுக்கலாம். பில்ட் அ ரெஸ்யூம் அனலைசர் ஆப். ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும், டெக் ஸ்டாக், ஃப்ளாஸ்க், டெயில்விண்ட், எஸ்கியூலைட், இந்த மாதிரி ஸ்டாக் தனியாக. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன்னும் விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள், தீம், கலர் பேலட்ஸ் அண்ட் தென் ஃபாண்ட்ஸ், இதெல்லாமே பாயிண்டர்ஸில் உங்களுக்கு சூப்பராக நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்கும் போது ஏஐக்கும் அது ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கும் அவுட்புட் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸ்ட்ரக்சர்டாக கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேராகிராஃபாக கொடுத்தீங்கன்னா ஏஐக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. என்ன பண்ணணும்னா ஏஐ உங்கள்கிட்ட திருப்பி கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கும். அது கொஸ்டின் கேட்க நீங்கள் ஆன்சர் கொடுக்க. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும், டோக்கன்ஸ் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கான அவுட்புட் ப்ராப்பராக கிடைக்காது. பட் ஒரே ஸ்ட்ரக்சர்ட் ப்ராம்ப்ட் டீட்டெயில்டாக கான்டெக்ஸ்டோட இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், தேவையில்லாத வேர்ட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கரெக்டான கான்டெக்ஸ்ட் அண்ட் தென் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்ஸ் வரும். அண்ட் தென் இன்னும் பெட்டர் ப்ராக்டிஸ் என்னன்னா, .md ஃபைலை நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் எடுக்கிறீங்க, அதாவது கான்டெக்ஸ்டோட கம்ப்ளீட்டான ஒரு ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டை .md ஃபைல், மார்க் டவுன் ஃபைலில் அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணி அந்த ஃபைலை வந்து உங்கள் ஏஐட்ட கொடுங்க. கிளவுட்ட கொடுக்கும் போது இந்த மாதிரி மார்க் டவுன் ஃபைலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏஐ அதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இன்னும் சூப்பரான அவுட்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த 3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ராம்ப்ட் டிசைன். அந்த 4 சூப்பரான விஷயத்தில் ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராம்ப்ட் டிசைன். இங்கே தேவையில்லாததெல்லாம் உங்கள் ப்ராம்ப்டில் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னா, ப்ராம்ப்ட் கேஷிங். ஸோ Claude lets you to cache stable prefix, system instruction, tool definition, reference doc, few short examples, send them once, reuse them at a fraction of the cost. ஸோ இந்த ப்ராம்ப்ட் கேஷிங்னா என்னன்னா, நத்திங் பட் ப்ராம்ப்ட் ஸ்டோரிங். ஒரு ரிப்பீட்டடான விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த கேஷி அப்படின்ற வேர்டு எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ், இப்போ இந்த கிளாடுக்குள்ளலாம் சூப்பரான பெர்சிஸ்டன்ட் மெமரிஸ் இருக்குது. நீங்கள் ஈச் டைம் ஒரே ப்ராம்ப்டை டெய்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வேணும், டீட்டெயிலாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருங்க வைங்க. நெக்ஸ்ட் டே நியூ சாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டாம். எஸ்டர்டே நான் இது பண்ணேன், கிவ் மீ தி அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி நேற்றை ரெஃபரன்ஸ் பண்ணி, எஸ்டர்டே ப்ரீவியஸ் சாட்டை ரெஃபரன்ஸ் பண்ணி, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதை வச்சு அந்த ரெஃபரன்ஸை இங்கே ஜஸ்ட் ஒன் லைன் ப்ராப்ளம்லேயே கொடுக்கலாம். அதே மாதிரி அவுட்புட் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இருக்க ஏ மாடல்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எவ்ரிடே புது ப்ராம்ப்ட் தான் கொடுக்கணும், டீட்டெயிலான ப்ராம்ப்ட் தான் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கான பிராண்ட் கலர்ஸ் இருக்குது, பிராண்ட் தீம் இருக்குது, இந்த ஃபாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களும் தெரிஞ்சுன்னா இதெல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈச் டைம் எனக்கு இந்த கலர் பேலட்ஸ் வேணும், இந்த ஸ்டைல் வேணும், இந்த ஸ்ட்ரக்சர் வேணும், ஈச் டைம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு டைம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ரீயூஸ் பண்ண முடியும். இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது, ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கிளாட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட், நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு என்டையர் ப்ராசஸ் இருக்கும்ல, டேட்டா உள்ளே வந்ததுலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு டைம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த ப்ராஜெக்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டேட்டாஸை மட்டும் கொடுத்தா போதும், என்டையர் அவுட்புட் உங்களுக்கு சூப்பராக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஈச் டைம் இன்ஸ்ட்ரக்ஷனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு டைம் ஒரு ப்ராஜெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே அதை யூஸ் பண்ணி நம்ம எவ்ரி டைம் அவுட்புட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ப்ராம்ப்ட் கேஷிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கேஷிங் எவ்ரி ரிக்வஸ்ட் ரீசன்ஸ் தி ஃபுல் கான்டெக்ஸ்ட், யூ பே ஃபுல் இன்புட் ரேட் எவ்ரி சிங்கிள் டைம். பட் வித் கேஷிங் ஸ்டேபிள் கான்டென்ட் இஸ் பில்ட் அட் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் ரேட், ஒன்லி த நியூ பார்ட்ஸ் காஸ்ட் ஃபுல் ப்ரைஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரீயூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏற்கனவே இருக்கும் போது அதை ரீயூஸ் பண்ணாமல் திருப்பி புது கான்டெக்ஸ்ட்டை எவ்ரி டைம் கொடுக்கும் போது அந்த என்டையர் கான்டெக்ஸ்ட்டுக்கும் பில் ஆகும். பட் என்டையர் கான்டெக்ஸ்ட் பில் ஆக வேண்டாம், ஆல்ரெடி கான்டெக்ஸ்ட் இருக்குது, அதை ரீயூஸ் மட்டும் பண்ண போகிறேன், ஸோ அதை ட்ரிகர் மட்டும் பண்ணி விட போகிறேன் அப்படின்னா அந்த காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆர் செகண்ட் பாயிண்ட், ப்ராம்ப்ட் கேஷிங்.
ஸோ நம்மளோட தேர்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா மாடல் செலெக்ஷன். இது ரொம்பவே முக்கியம். ப்ராம்ப்டை சூப்பராக பண்ணிடலாம், ப்ராம்ப்டையும் ஸ்டோர் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிடலாம், பட் கரெக்டான மாடல் நீங்கள் சூஸ் பண்ணலன்னா நிறைய விஷயத்த நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Anthropic ஆஃபர்ஸ் 3 tiers. ஸோ 3 மாடல்ஸ் வந்து Anthropic-குள்ளே இருக்குது. மேட்ச் தி மாடல் டு டூ ஆக்சுவல் ஜாப் அண்ட் யூ கேன் கட் டோட்டல் ஸ்பென்ஸ் இன் half. பாதியாக உங்களால் ஸ்பென்ஸை கட் பண்ண முடியும். ஸோ அந்த மாடல்ஸ் என்னென்ன, உங்களுக்கு ஹைக்யூ இருக்குது, சோனட் இருக்குது, ஓப்பஸ் இருக்குது. ஸோ ஹைக்யூ இட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் சீப், சோனட் வந்து பேலன்ஸ் டிஃபால்ட், ஓப்பஸ் வந்து ஹெவியஸ்ட் ரீசனிங். ஸோ இந்த மாடல்ஸ்க்கான ரோல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹைக்யூ எதுக்கு, ஹை வால்யூம்ஸ், சிம்பிள் அண்ட் லேட்டன்சி சென்சிட்டிவ் டாஸ்க், கிளாசிஃபிகேஷன், ரவுட்டிங், சிம்பிள் Q&A. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வெதர் என்னன்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த வெதர் என்னன்னு கேட்குறதுக்கு ஓப்பஸ் 4.7 நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஹை ரீசனிங்காக. ஸோ ஓப்பஸ் 4.7 என்ன பண்ணும், அதோட ரீசனிங்க்கு ஏற்ற மாதிரி பெரிய ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துரும். பட் அதே நேரத்தில் ஹைக்யூ யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிள் Q&As, சிம்பிள் டாஸ்க், சிம்பிள் வெப் சர்ச், ஸோ இதுக்கு எல்லாமே நீங்கள் ஹைக்யூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் போய் சோனட்டோ ஓப்போஸோ போய் இந்த ஹையன் மாடல்ஸை யூஸ் பண்ணி நிறைய டோக்கன்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன டாஸ்க் வந்து இந்த கிளாட் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த நாலேஜ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹைக்யூ யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வி ஹவ் சோனட். சோனட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எவ்ரிடே டாஸ்க், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க், மோஸ்ட் எவ்ரிடே ஒர்க்ஸ், டிராஃப்டிங், சம்மரைசிங், மிட் காம்ப்ளெக்சிட்டி, ரீசனிங்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக, நான் வந்து யூஸ்வலாக போய் கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறேன், லைக் ஜஸ்ட் சேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹைக்யூட்ட போய் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க் வந்து சம்மரைஸ் பண்ணணும், கொஞ்சம் டீட்டெயில்டான எனக்கு ப்ராம்ஸ் எல்லாம் வேணும், கான்டெக்ஸ்ட்லாம் எனக்கு சூப்பராக எனக்கு டீட்டெயில் ப்ராம்ஸ் வேணும் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க் நீங்கள் போனீங்கன்னா சொனாட்டுக்கு போய்க்கலாம். பட் அட்வான்ஸ்டான டாஸ்க் போகிறீங்க, எனக்கு வந்து ஒரு என்டையர் ஃபுல் ஸ்டாக் வெப் ஆப் வந்து பில்ட் பண்ணணும், அதை வந்து லைக் ஹோஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஹோப்பஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹை காம்ப்ளெக்சிட்டி டாஸ்க். ஃபர்ஸ்ட் என்ன டாஸ்க் பண்ண போகிறீங்கன்ற ஐடியா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா எந்த மாடல் சூஸ் பண்ணால் இது யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாதியாக உங்களோட காஸ்ட்டை கட் பண்ண முடியும். அதாவது டோக்கன் காஸ்ட்டை பாதியாக உங்களால் கட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா அவுட்புட் டிசிப்ளின். ஸோ இவ்வளோ நேரம் இன்புட்டை பற்றி பேசியிருந்தோம், நம்ம எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும், ப்ராம்ப்ட் கேஷிங் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது, அந்த ப்ராம்ப்ட் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கணும், அண்ட் தென் எந்த மாடலை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம சைட்லேருந்து நம்ம இன்புட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போது இந்த அவுட்புட் டிசிப்ளின்னா ஏஐஸ் வந்து நமக்கு அவுட்புட் காமிக்கிறதுல அதுலேயுமே நமக்கு டோக்கன்ஸ் வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் டோக்கன்ஸ் காஸ்ட் மோர் தென் இன்புட் டோக்கன்ஸ். ரொம்ப முக்கியம் அதுதான், இன்புட் டோக்கன்ஸை விட அவுட்புட் அதிகமாக செலவாகும். ஏன்னா இன்புட்ஸில் வந்து ப்ராம்ப்ட் ஓரளவுக்கு தான் ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம், பட் அவுட்புட் வரும்போது அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வரும், பெரிய பேராகிராஃபாக வரலாம். ஸோ இன்புட்டை விட அவுட்புட் தான் நிறைய டோக்கன்ஸை கன்சியூம் பண்ணும். அதனால் இன்புட் நீங்கள் ஒழுங்காக கொடுத்தா தான் அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கும். ஸோ இன்புட் எப்படி கொடுக்கலாம்னு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். பட் அவுட்புட்டும் சூப்பராக கொடுக்கறதுக்கு, டோக்கன்ஸை கம்மியாக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் செட் லென்த் லிமிட்ஸ். இங்கேயுமே நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது லென்த் லிமிட்ஸை செட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, கிளாடோட ஹைக்யூ மாடலில் சூப்பராக செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த ஹைக்யூ மாடலில் நீங்கள் கேட்குறீங்க. ஹைக்யூ மாடலில் என்ன பண்ணும், அந்த சிம்பிளான கொஸ்டின்ஸ்க்கும் ஒரு டீட்டெயில்டான ஆன்சர் கொடுக்கும். நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னா, ஐ டோன்ட் வாண்ட் அ டீட்டெயில்டு ஆன்சர், கிவ் மீ தி ஆன்சர் வித்தின் 150 words இன் புல்லட்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், 150 wordsக்குள்ளே தான் இருக்கணும், புல்லட் பாயிண்ட்ஸில் கொடுத்தா எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவுட்புட் லென்த்தையும் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட்லேயே இன்புட்லேயே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவுட்புட்டும் இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். அப்போ இந்த டைமில் என்ன ஆகும், உங்களோட அவுட்புட் டோக்கன்ஸும் ரொம்ப கம்மியாகவே யூஸ் ஆகும். அண்ட் தென் ரிக்வஸ்ட் ஜேசன் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட். இப்போ சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, ஓகே சிம்பிளான அவுட்புட்ஸ் கொடுத்துரும், 150 wordsல கன்ஸ்ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, 150 wordsல கொடுத்துரும். இல்லை உங்களுக்கு பெரிய ஆன்சர்ஸ் வேணும், இந்த ஆன்சர்ஸை டீட்டெயில்டாக வேணுன்ற டைமில் ரிக்வஸ்ட் ஃபார் அ ஜேசன் ஃபார்மேட் ஆர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் கேளுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஜேசன் ஃபார்மேட்லாம் நம்ம கொடுக்கும் போது இன்னுமே டோக்கன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். டைட் ஸ்கீமாஸ் எலிமினேட் ரோஸ் பேடிங் அரவுண்ட் தி டேட்டா யூ ஆக்சுவலி நீட். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கு தேவையான டேட்டா மட்டும் வரும், தேவையில்லாத டேட்டாஸாக நிறைய நமக்கு வந்து ஃபுல்லாகி நம்ம டோக்கன்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாது. அதனால் ரிக்வஸ்ட் பண்ணும்போது எப்போதுமே பெரிய ஃபைல்ஸ் இல்லை ப்ராம்ப்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா ஜேசன் ஃபைலாகவே நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபார்பிட் ப்ரியாம்பிள். ஸோ இந்த ப்ரியாம்பிள்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, நீங்கள் கிளாடுகிட்ட நல்லா விசாரிக்கும் போது ஹே ஹவ் ஆர் யூ அப்படின்லாம் கேட்கும்போது கிளாட் உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணும், ஹாய் ஐம் டூயிங் ஃபைன் அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்சர்ஸை கொடுக்கும். இப்போது உங்களுக்கு ஆன்சர் முக்கியமா இல்லை உங்களை திருப்பி நல்லா விசாரிக்கிறது முக்கியமா? கிளாட் நம்மளை நல்லா விசாரிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ப்ரியாம்பிள்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடணும். அதுக்கு இங்கே டோன்ட் ரீஸ்டேட் தி கொஸ்டின். இந்த கிளாட்லாம் என்ன பண்ணும், நம்ம கேட்குற கொஸ்டினே திருப்பி ரீஸ்டேட் பண்ணும்.
ஸோ அந்த ரீஸ்டேட் பண்ண வேண்டாம், டோன்ட் ரீஸ்டேட் த கொஸ்டின், டோன்ட் ஆட் கமெண்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ இது என்ன பண்ணும், சேவ்ஸ் எ சர்ப்ரைசிங் அமௌண்ட். இந்த மாதிரி கொஸ்டினை ரீஸ்டேட் பண்ணுறது அண்ட் தென் கமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது, ஐம் டூயிங் ஃபைன், ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ இதெல்லாமே திருப்பி நம்ம கொடுக்கறத விட ஜஸ்ட் நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நம்ம கொடுத்தாலே இங்கேயே நமக்கு நிறைய டோக்கன்ஸ் வந்து சேவ் ஆகும். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்புட் டிசிப்ளினில் அவுட்புட்ஸ் அந்த லென்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி பெரிய கோட், இந்த கோடிங் எல்லாம் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி ஜேசன் ஃபைலாக நீங்கள் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்புட்டாக நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஃபார்பிட் ப்ரியாம்பிள், இந்த மாதிரி ப்ரியாம்பிள் நலவு விசாரிக்கிறதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அதுவுமே ப்ராம்ப்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த 4 விஷயத்த பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிசைன், எப்படி ஸ்ட்ரக்சர்டாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் ப்ராம்ப்ட் கேஷிங், எப்படி ப்ராம்ப்டை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் மாடல் செலெக்ஷன், எப்படி மாடல் செலக்ட் பண்ணி எந்த மாடலுக்கு எந்த மாதிரி ரோலை கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் தென் இப்போ அவுட்புட் டிசிப்ளின். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கொடுக்கும். அதே நேரத்தில் டோக்கன்ஸும் கம்மியாக செலவாகும். ஸோ முக்கியமான விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சேன், சிங்கிள் லைன் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காமிச்சேன். இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் கான்டெக்ட் ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆல்ரெடி இந்த கான்டெக்ட் இன்ஜினியர் பற்றி ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ ஒரு கான்டெக்ட் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு ப்ராம்ப்டை ஒன்லைனில் தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ப்ராம்ப்டை வந்து ஸ்ட்ரக்சர்டாக கான்டெக்ஸ்டோட சூப்பராக கொடுக்கணும். பட் இந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படி தான் சொல்ல வரும். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்குள்ளேயும் ப்ராம்ப்டை டீசெண்டாக நீட்டாக உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு தேவையான அவுட்புட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டோக்கன்ஸ் ஆட்டோமைஸ் பண்ணி இன்னும் பெட்டராகவே இந்த ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த செஷனில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோக்கான டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டம்ஸ் ஆர் நாட் பில்ட் வித் பிக்கர் ப்ராம்ப்ட்ஸ் அலோன். ப்ராம்ப்ட் டீட்டெயில்டாக இருக்கிறது முக்கியம் தான். பட் இந்த மாதிரி பெரிய ப்ராம்ப்ட் மூலமாக தான் பவர்ஃபுல் சிஸ்டம்ஸை பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த அர்த்தம் கிடையாது. தே ஆர் பில்ட் வித் ஸ்மார்ட்டர் இன்ஜினியரிங். இதை ஸ்மார்ட்டாக இன்ஜினியரிங் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும். நாங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு வரோம், இந்த மாதிரி சிஸ்டம்ஸை பில்ட் பண்ண கற்றுக்குங்க, நீங்கள் வந்து சிஸ்டமாக திங்க் பண்ண கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணும்போது ஸ்மார்ட்டாக அதை இன்ஜினியரிங் பண்ணவும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அந்த திங்கிங் உங்களுக்கு வந்துடணும். எனக்கு டீட்டெயில்டாக நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், ரொம்ப முக்கியம். கான்டெக்ஸ்ட்டும் சூப்பராக கொடுக்குறேன், ரொம்ப முக்கியம். பட் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயத்தை அவாய்ட் பண்ணணும். அப்போ இன்னும் உங்களுக்கு சூப்பராக இந்த ஏஐஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். சூப்பரான சிஸ்டம்ஸை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோன்ற ஒரு சம்மரி பார்த்தரலாம். First we started with what is token. Token என்னன்னு பார்த்தோம். It is nothing but 3-4 characters சேர்ந்தா அது ஒரு டோக்கன் சொல்லுவோம். அப்ராக்சிமேட்லி இந்த 3-4 characters சேர்ந்தா ஒரு டோக்கன். இந்த மாதிரி பெரிய லாங் சென்டென்ஸில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டோக்கன்ஸ் வந்து பில்ட் ஆகும். அண்ட் தென் why every token matters, ஏன் ஒவ்வொரு டோக்கனும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் தென் 4 main levers. 4 மெயின் லிவர்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிசைன், எப்படி ப்ராம்ப்ட் டிசைன் பண்ணணும், எப்படி நம்ம இன்புட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் தென் ப்ராம்ப்ட் கேஷிங், எப்படி ப்ராம்ப்டை ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் மாடல் செலெக்ஷன், எந்த மாடலை எதுக்காக செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் அவுட்புட் டிசிப்ளின், அவுட்புட்டை நம்ம எப்படி எதிர்பார்க்கணும், என்ன மாதிரி கான்ஸ்டன்ஸை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4 விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக டோக்கன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அண்ட் தென் லாஸ்ட் ஒரு டேக்அவே பாயிண்ட்டை பார்த்தோம். பவர்ஃபுல் ஏஐ சிஸ்டம்ஸ் பெரிய ப்ராம்ப்ட்னால மட்டும் பில்ட் பண்ணது கிடையாது, ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங்லும் ஒரு பவர்ஃபுல் ஏஐ ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த செஷனுக்கான சம்மரி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எங்களோட கோல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டீச். நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட புரியுற மாதிரி இருக்குன்றதுக்காக தான் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ஏஐ கோச் ஜானும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐ கோச் ஜான் பேசினாலும் சரி, நான் பேசினாலும் சரி, எங்கள் டீம் பேசினாலும் சரி, எல்லாருமே ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் தென் we have a request as well, just comment. உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லேர்னிங் பாயிண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோஸும் அதுக்கேற்ற மாதிரி எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் ஃபர்ஸ்ட் உங்களோட லேர்னிங் பாயிண்ட் ரொம்பவே முக்கியம். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா, என்ன புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உங்களோட லேர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட கொஸ்டின்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். எல்லாத்தையுமே ஏஐ கோச் ஜான் பார்க்குறாரு, உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவார். ஸோ don't forget to mention your learning point. So with this said, we'll meet again in another video. Until then, bye from Stefan.